வணக்கம். நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் காந்தி டாக்ஸ். இந்த படத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு டயலாகே இல்லாத படமாக வந்திருக்கு. டயலாகே கிடையாது. வெறும் மௌன மொழியாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாண்டுரங் அப்படின்றவர், கிஷோர் பாண்டுரங்கா அப்படின்றவர், ஒரு மராட்டிய இயக்குனர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி, அதிதி ராவ் இவங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஒரு மும்பை தாராவி பகுதியில் ஒரு நெருக்கமான வீடுகளில் குடியிருக்காரு. அதே ஒரு காலனியில் நம்மளோட ஹீரோயின் அதிதி ராவும் குடியிருக்காங்க. இவருக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு வயசான அம்மா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஜய் சேதுபதிக்கு சரியான வேலை இல்லை, கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு பொழுதை போய்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் அரவிந்த சுவாமி பெரும் பணக்காரர். அவர் குடும்பத்தை இழந்தவர், ஏதோ சில காரணத்தினால குடும்பத்தை இழந்தவர். அவர் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களாவை ஒரு சில பேர் ஜப்தி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வருது. இந்த சுச்சுவேஷன் அவருக்கு போயிட்டுருக்கு. இவருக்கு பணம், மிகப்பெரிய பணம், பணத்தால் வேறு ஒரு சில பிரச்சனைகள், இவருக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய பணம் இல்லை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டில் போய் திருடணும், நம்மளுடைய அரவிந்த் சுவாமி வீட்டில் போய் ஏதாவது திருடணும் அப்படின்ற நினைப்பில் அவர் அரவிந்த் சுவாமி வீட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த இன்பிட்வீன் டைம் ஒரு பிக் பேக்டுக்காரனும், அதாவது லோக்கல் திருடனும், ப்ரொஃபஷனலாக திருட்டு வேலை பண்ணக்கூடிய ஒருத்தனும் அந்த வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த வீட்டில் என்ன ஆனது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. இன்பிட்வீன் டைம் அரவிந்த் சுவாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த வீட்டை கொளுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாரு, கொளுத்தணும் அப்படின்னு. அப்போ கொளுத்தும் போது என்ன ஆச்சு, கொளுத்துனாரா இல்லை, அப்போ உள்ளே போய் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை சொல்லுது. இது முதலே சொன்ன மாதிரி மௌனப்படம். மௌனப்படத்தை ரசிக்கணும் அப்படின்னு நினைவு இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு மாறுபட்ட படம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மாறுபட்ட ஒரு சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். இதில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவருடைய நுண்ணிய நடிப்புன்னு சொல்லலாம், மைக்ரோ லெவல் ஆக்டிங், அது நல்லா கொடுத்துருந்தாரு எல்லா காட்சிகள்லையுமே. அதே மாதிரி அதிதி ராவ் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதாவது அவர் தப்பான வழியில் போகக்கூடாதுன்றப்போ அவருக்கு வரக்கூடிய கோபம் இதெல்லாம் நல்லா இருந்தது. அரவிந்த சுவாமி தன்னுடைய ரோலை நல்லா பண்ணியிருந்தார். ஒரு இயல்பாகவே ஒரு பரம்பரை பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவர்கிட்ட இயல்பாகவே நடிப்பில் தெரிஞ்சது. அப்படி பணக்காரனாக இருந்தாலும் தான் பர்ஸை தவற விடும்போது ரிட்டனில் எடுத்துகிட்டு போகிற அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் விட இவருடைய நம்மளுடைய ஏஆர் ரகுமானுடைய பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப அழகாக பின்னணி இசையை நம்ம கொடுத்துருக்காரு. இதாவது இது மௌனப்படம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒரு பின்னணி இசை இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்திருக்கு. ஆனால் பின்னணி இசை இருந்த அளவுக்கு பாடல்கள் ஈர்க்கலை. இது மௌனப்படமாக இருந்தால் கூட சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் பெரிய அளவில் ஏஆர் ரகுமானுடைய சாங்ஸ் நமக்கு ஒரு பெரிய கேட்சியாக இல்லை இந்த படத்தில். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும். இந்த ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு மிக்சராக ஒரு அழகாக லைட்டிங்கில் அந்த மும்பை நகர வீதிகளையும் நல்லா கொடுத்துருக்காரு. அதாவது எப்படின்னா, அரவிந்த சுவாமி இருக்கக்கூடிய இடங்களும் அவருடைய பேக்ரவுண்டும் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லேயும் அந்த கேமராவில் நல்லா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் விஜய் சேதுபதியுடைய சரௌண்டிங்ஸை காட்டும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏழ்மையும் அந்த இயலாமையும் வறுமையும் ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிக் பேக்டர்காரராக நடித்தார் இல்லையா, அவரும் நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. இதெல்லாம் இந்த படத்தில் ஒரே சிறப்பு அம்சங்கள். சரி, இந்த படத்தில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த டயத்தில் கடந்த 1987 வருஷம் பேசும் படம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தை இயக்கியவர் சிங்கீதம் சீனிவாச ராவ். நம்ம கமலஹாசன், அமலா இதில் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு மௌனப்படம். இந்த மௌனப்படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் அது ஒரு பரிச்சாத்த முயற்சியாக நடித்தார். ஆனால் அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் சிறந்த மௌனப்படமாக பார்க்கப்படுது. அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேயுமே வசனங்களே தேவைப்படாது. அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே சிங்கீதம் சீனிவாச ராவ் எப்படி உருவாக்கியிருப்பார் பார்த்திங்கன்னா, நீங்கள் பேசணுன்ற அவசியமே அங்கே எந்த ஒரு காட்சியிலையுமே இருக்காது. இயல்பாகவே வசனமே இல்லாமல் ஒவ்வொரு காட்சிகளும் நமக்கு போகும். எப்படி இந்த படத்தை வசனம் இல்லாமல் எடுத்துருப்பாங்க, எப்படி ஒரு விஷயத்தை புரிய வைக்க போகிறாங்க, நம்ம சீட்டில் உட்காருவோம். ஆனால் இனி டைலாக்கே இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு டைலாக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த படம் ஒவ்வொரு காட்சியும் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த ஒரு 35 ஆண்டுகளில் சிறந்த ஒரு படமாக, ஒரு மௌனப்படமாக அந்த பேசும் படத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காட்சிகள் வசனம் தேவைப்படுது. ஆனால் இந்த படம் எடுத்துக்கிட்ட கதையும் கதை நகர்ற விதமும் மௌன படத்திற்கான கதை அல்ல. இது ஒரு வசனம் இருந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வசனம் இல்லாத காட்சிகள்னால் சில இடங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எழுத்து மூலமாக காட்டுறாங்க. எழுத்து மூலமாக அவர் காமிக்கிறார். அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம
நம்ம இன்னொருத்தர் சொல்லும்போது நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம நல்லா பேசக்கூடியவர்களாக இருந்தால் பேசி தான் கம்யூனிகேட் பண்ணுவார், எழுதி தூக்கி இப்படி காமிக்க மாட்டோம் போர்டை. ஆனால் இந்த படத்தை நிறைய இடங்களில் அந்த இடத்த எழுதி காமிக்கிறாங்க. அப்போது இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த காட்சிகளில் வந்து வசனம் வேண்டான்னு அவராகவே திணிச்ச மாதிரி இருக்குது. அது இயல்பாக இல்லை. அதுதான் பேசும் படத்துக்கும் இந்த படத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேறுபாடு. மற்றபடி இந்த படத்தை வந்து நம்ம வந்து குறை சொல்லலாம், ஆனால் குறை சொல்லலும் அப்படின்றதுக்காக வேணுமா சில இடங்கள் இருக்குதான். ஆனால் அதையும் தாண்டி இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு இல்லையா, எப்போயுமே ரெகுலரான ஒரு படம்லேயே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு மாறுபட்ட ஒரு படத்தில் வந்து நம்ம பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த ஒரு கமர்ஷியல் ஒரு 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 கலைபேரம் அந்த சினிமாக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஒரு பரிச்சார்த்த முயற்சியை பண்ணதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாராட்டலாம். விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இப்போ 2 பேருமே சிறந்த கதைகள் தான் எப்போயுமே தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. இந்த படமும் அதே மாதிரி தான். விஜய் சேதுபதி படம் வந்து எப்பயும் ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசமான படம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். அரவிந்த் சாமிக்கிட்டேயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். 2 பேருமே சேர்ந்து ஒரு 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 வித்தியாசமான படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ரசிக்க முடியுது. ஆனால் ப்ரொவைடட் மாற்று சினிமாவை நீங்கள் ரசிக்கக்கூடிய ஆளாக இருக்கும். எனக்கு வந்து ரெகுலர் சினிமா மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் வந்து ஒரு நல்ல சினிமாவை பார்க்கணும், ஒரு வித்தியாசமான சினிமாவை பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து காந்தி டாக்ஸ் வந்து பிடிக்கும். அதாவது இந்த படத்தில் என்ன கருத்து அப்படின்னா, காந்தி டாக்ஸ் அப்படின்னா காந்தியின் கொள்கைகளை வந்து நம்ம மறந்துட்டோம். ஆனால் காந்தி ஃபோட்டோ அச்சிடப்பட்ட நம்ம ரூபா நோட்டுக்கு தான் இன்றைக்கி வந்து வேல்யூ இருக்குது. காந்தி பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, ரூபா நோட்டில் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து இந்த படம் வந்து முன் வச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல படத்துக்கு அல்லது நல்ல முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்களுக்காக.